ஸ்ரீமத் பிரம்மாண்ட புராணம் 20ஆம் அத்தியாயம். தாருகாவன முனிவர்களும் சிவனும். தாருகாவனத்தில் தவம் செய்த முனிவர்களுக்கு தம்மை விட தவ வலிமையுள்ள முனிவர்கள் எவரும் இல்லை என்ற செருக்கு இருந்தது. அதுபோல தமது பத்தினிகள் கற்பில் சிறந்தவர்கள் என்ற திமிரும் இருந்தது. அவற்றை அடக்க எண்ணிய சிவபெருமான் திகம்பரராய் அழகுமிக்க ஓர் இளைஞனின் உருவெடுத்து தாருகாவனத்திற்கு சென்று முனிவர்கள் தவம் செய்யும் இடத்தை அடைந்தார். கையில் ஓடு ஏந்தியபடி பிச்சை எடுப்பதற்காக வந்த அந்த அழகிய பிச்சாடனரின் பேரழகில் மயங்கிய முனிபத்தினிகள் காம உணர்வுடன் பிச்சாடனரை பின்தொடர்ந்து சென்றனர். அவர்கள் தாம் யார் என்ற உணர்வையும் தாம் முனிவர்களின் மனைவியர் என்ற நினைவையும் மறந்து பிச்சாடனரை பின்தொடர்ந்து வந்தனர். பிச்சாடனர் முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருந்த யாகசாலைக்கு அருகில் வந்தார். முனிவர்களது மனைவியரும் சுய உணர்வின்றி அவரை பின்தொடர்ந்து வந்தனர். சிவபெருமான் திகம்பரராய் முன்னே வர முனிவர்களின் மனைவியர் உணர்ச்சி வசப்பட்டு அவரை பின்தொடர்ந்து வருவதை கண்ட முனிவர்களுக்கு அடக்க முடியாத பெருஞ்சினம் வந்தது. தமது பத்தினிகள் யாரோ ஒரு காமுகனின் பின் தம்மை அறியாது மயக்கத்துடன் வருவதைக் கண்டு நிலை குலைந்து போனார்கள். அவர்கள் தமது மனைவியரை அக்காமுகன் ஏமாற்றி அழைத்து வருகிறான் என்று எண்ணி சபித்தனர். அவர்கள் அந்த திகம்பரன் எரிந்து நாசமாக போகட்டும் என்று தமது தவ வலிமை முழுவதையும் திரட்டி சபித்த போதும் அச்சாபங்கள் அந்த காமுகனை எதுவும் செய்யவில்லை. அதனால் அவர்களுக்கு பெருங்கோபம் உண்டானது. கோபத்தால் அவ்வாறு உருமாறி வந்தனர். யாரென்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எல்லா முனிவர்களும் திகைப்படைந்து அத்திகம்பரனை கொல்ல வேண்டும் என்று எண்ணினர். அப்போது மாய உருவில் திகம்பரனாக வந்த சிவபெருமான் மறைந்து போனார். பெருங்கோபம் கொண்டு அந்த திகம்பரனை தாக்கச் சென்ற முனிவர்கள் அவரை காணாது திகைத்து திகிலடைந்து போனார்கள். அவர்களால் இருந்த இடத்தை விட்டு நகர இயலவில்லை. பல்வேறு விதமான துன்பங்கள் அவர்களை வருத்தின. அவர்களால் துன்பங்களை தாங்க முடியாமல் பிரம்மதேவரை எண்ணி அவரை வணங்கினர். நடந்தவற்றை தனது ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்ட பிரம்மதேவர், முனிவர்களே, உலகத்தை காத்து அருளவென பரம்பொருளான சிவபெருமான் இருக்கிறார். அவரை நோக்கி தவம் செய்து வரங்களை பெற்ற நீங்கள் அதை மறந்து உங்கள் தவ வலிமையால் தான் யாவற்றையும் செய்கிறோம் என்ற அகந்தை கொண்டு அரக்கர்களைப் போல் நடந்து கொண்டீர்கள். அரக்கர்கள் நன்றி மறந்து உங்களைப் போல் நினைத்து போர் செய்தமையால் தான் அழிந்தனர். இது உங்களுக்கு தெரிந்த விஷயமே. இருந்த போதும் ஆணவத்தால் மதி இழந்து இறைவனின் சக்தியை குறைத்து மதிப்பிட்டீர்கள். உங்களின் மனைவியர் தான் கற்பில் சிறந்தவர்கள் என்று எண்ணி மமதை கொண்டீர்கள். கற்பென்பது மன வைராக்கியம் என்பதை மறந்து உங்களுக்கு பணிவிடை செய்வது என்று எண்ணினீர்கள். அதனால் தான் இவ்வளவு விபரீதங்களும் நடைபெற்றன. ஞான திருஷ்டியுள்ள உங்களால் வந்தவர் சிவபெருமான் என்பதை உணர இயலவில்லை. சிவனை விட உங்களது நினைவுதான் பெரிதென நினைத்தீர்கள். அதனால்தான் வந்தவளுடன் அவர் உங்கள் பலத்தை முயன்றீர்கள். உங்கள் தவ வலிமையால் வந்தவனை தாக்கினீர்கள். உங்களது தாக்குதலால் நீங்கள் தானே பாதிப்புக்குள்ளாவீர்கள். நீங்கள் கொடுத்த சாபங்கள் திரும்பி வந்து உங்களையே தாக்க ஆரம்பித்தமையால் தான் என்னிடம் ஓடி வந்தீர்கள். முனிவர்களால் பதிலேதும் கூற இயலவில்லை. தமது தவறை எண்ணி வருந்தினார்கள். ஒரு உண்மையான ஒழுக்கமுள்ள சிவனடியார் அதிதியாக உங்களிடம் வந்தால் அவரை சிவனென எண்ணி உபசரிக்க வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன. அதை அறிந்த தாங்கள் சிவபெருமான் சிவனடியாராக வேடமிட்டு வந்தபோது நீங்கள் அவரை முறைப்படி வரவேற்று உபசரிக்கவில்லை. மாறாக அவமதித்தீர்கள். அதிதியாக வருபவர்களை உபசரித்து அழியாத பேரின்பம் பெற்ற பலர் முன்பு வாழ்ந்திருக்கின்றனர். அவர்களில் ஒருவரான சுதர்சனனின் வரலாற்றை கூறுகிறேன், கேளுங்கள் என்று கூறிய பிரம்மதேவர் சுதர்சனனின் வரலாற்றை கூறத் தொடங்கினார். 20ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.